ஓய்வு நாளிலே தேவனை தேட இந்த ஆண்டு பழகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தேடுறத பின்னாடி வைக்காதீங்க. தேவனை தேடுற நாளில் வேற வேலைக்கு தலையை ஆட்டக்கூடாது, வேற வேலையை நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்காக நாம் நிற்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு பின்பாக ஒரு சந்ததி வருகிறது. அதற்கு வேதத்தின் விளக்கங்கள் என்ன என்றால் தெரியவில்லை, கர்த்தருடைய சத்தம் என்ன என்றால் தெரியவில்லை, இரவு ஜெபம் என்ன என்றால் தெரியவில்லை, உபவாசம் என்ன என்றால் தெரியவில்லை. எவ்வளவு வயதாகி அந்நிய பாஷை பேசுற பழக்கம் இல்லை, ஆவியினால நடத்தப்படுற பழக்கம் இல்லை, கர்த்தருக்காக பரிசுத்தமா இருக்கணும் பழக்கம் இல்லை. இந்த காரியத்திற்கு எல்லாவற்றையும் விற்று போட்டு ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை அனுபவித்த நாம் தேவனுக்காக நிற்கவில்லை என்றால் யார் நிற்க முடியும்? கர்த்தருடைய ரட்சிப்பை உண்மையாய் ருசி பார்த்த நாம், அபிஷேகத்தை உணர்ந்த நாம், தேவ சத்தத்தை கேட்கிற நாம், அதிகாலையில் எழும்பணும், நடு இரவுல எழும்பணும், கர்த்தருக்காக நம்ம நிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், கொடுக்கணும், பார்த்துக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட நாம் தேவனுக்காக நிற்கலனா நம்ம ஒரு சந்ததியை இழக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு சந்ததியில் இந்த சந்ததி இழந்தால் எல்லா சந்ததிகளும் நாம் இழந்து விடுவோம். நம்ம எதில் நிற்கிறோம், நம்ம வீட்டில் நம்ம எதற்கு முக்கியத்துவம் தரோம், நம்ம வீட்டில் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வீட்டில் நம்ம என்ன பிஹேவ் பண்ணுறோம் ரொம்ப முக்கியம். நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கன்வின்ஸ் ஆகாதீங்க, ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள்.